ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பிச்சிருக்க இந்த தையல் ஆசிரியர் வகுப்பு ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஃப்ராக் வந்து உங்களுக்கு தச்சு காமிக்க போகிறேன். இதோட கட்டிங் பார்க்கணுன்னா கம்பல்சரி இதுக்கு முந்தின பதிவை போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராக்கோட கட்டிங் நீங்கள் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தையல் ஆசிரியர் படிக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் கட்டிங் வந்து அதில் சொல்லி கொடுத்துருப்பேன். அதாவது அந்த லாங் ஃப்ராக்கோட டாப்பு அந்த ஸ்ட்ரெயிட் பிரின்சஸ் கட்டிங்கை ஒரு பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி காமிச்சிருப்பேன். கம்பல்சரி ஒரு தையல் ஆசிரியருக்கு பேட்டர்ன் போட்டு எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முறை தெரிஞ்சிருக்கணும். அதை சிம்பிள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதாவது ரொம்ப சிம்பிளாக ஒரு பேட்டர்ன் போட்டு கட் பண்ணுறது சொல்லி கொடுத்துருப்பேன். அதை கம்பல்சரி நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ரொம்ப ராயலான ட்ரெஸ்ஸு, இவ்வளோ ஈஸியாக நம்ம கட் பண்ணி தைக்க முடியுமே அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த லாங் ஃப்ராக்கை தச்சு காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஆனால் தச்சு ஆல்ரெடி முடிச்சு ராணியை போட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கேன். இன்னும் ஆளை காணும். நானும் எவ்வளோ நேரம் கூட பேசிகிட்டு இருக்கிறேன், இன்னும் வரல. ராணி வந்துட்டியா? ஒரு ஃப்ராக்கை போட்டுறதுக்கு எவ்வளோ நேரமா பாடுறா? கம்மலுலாம் மாற்றிட்டு வந்துருக்கேன், கொண்டை போட்டுட்டு வந்திருக்கேன். அதாவது அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு நல்லா இருக்கு. அதாவது எப்படி அன்றைக்கி ட்ரெஸ் உனக்கு சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கா? எங்கே திரும்ப பின்னாடி பாட் நெக் மாதிரி கொடுத்துருக்கோம். நெக்கு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி மாற்றி கொடுத்துக்கோங்க. இதில் குறிப்பாக போட் நெக் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லாங் ஃப்ராக்குக்கு போட் நெக்கு சூப்பராக இருக்கும். அதை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. மற்றபடி வி நெக் இருக்குது, ஃபுல் வி நெக் சூப்பராக இருக்கும். நல்லா ஃபிட்டாக போடுற மாதிரி நினச்சி லூஸ் இல்லாமல் போட்டிங்கன்னா அந்த வி நெக் சூப்பராக இருக்கும். அது மாதிரி பா நெக் நல்லாயிருக்கும், ஸ்டார் நெக் நல்லாயிருக்கும். இதில் ஹைலைட் பார்த்தீங்கன்னா அந்த போட் நெக்கு தான் அழகாக இருக்கும் என்னை கேட்டால். இது வந்து நம்ம சாதாரண ஒரு ரவுண்ட் நெக்கு கொடுத்து சின்ன ஒரு ஓப்பன் கொடுத்துருக்கோம். இதுவும் கொஞ்சம் ஸ்டைலாக தான் இருக்கும். ரெண்டாவது, இடுப்பில் பெல்ட்டு வேணும்னா கட்டிக்கோங்க. அதாவது இதில் பெல்ட்டு எப்படி கட்டணும்னா, வயிறு இருக்கிறவங்க கட்டக்கூடாது, வயிறு இல்லாதவங்க கட்டிக்கலாம். லைட்டாக வயிறு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கட்டணும்னு ஆசைப்பட்டு கட்டிங்கன்னா அந்த வயிறை நம்மளே எடுத்து காட்டுற மாதிரி ஆகிடும். ஆல்ரெடி தச்சு வச்சுருக்கிறேன் நீ உனக்கு கூட. இதில் ஒர்க் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். நான் எதுவும் ஒர்க் பண்ணலை, சும்மா சிம்பிளாக தான் தைச்சிருக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு ராயலாக தெரியணும்னா அதில் ஒர்க்கு அதிகமாக தெரியக்கூடாது. ப்ளைனாக இருந்துச்சுன்னா நல்லா சரியான லுக். இது காட்டுறேன், நீ கட்டி விட்டுட்டா கொடு. இதில் ஒர்க்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட வயிறை நம்மளே பெருசாக காட்டுற மாதிரி ஆகிடும். அதனால் அந்த மாதிரி காமிக்கக்கூடாது. எங்கே திரும்ப அலையை மேலே ஏற்றி போட்டுருக்கோம் அந்த ஜாயிண்டோட. இந்த பெல்ட்டை வந்து நம்ம அதிலே அட்டாச் பண்ணியும் தைக்கலாம், இந்த மாதிரி தனியாகவும் தைச்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி. ஃபுல் ஏதாவது ஒர்க்கு கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சுன்னா அதிலே ஒர்க் பண்ணிக்கலாம், அது ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கிறதுக்கு நம்மளும் ப்ளைனாக தைச்சா தான் நல்லாயிருக்கும். ரைட்டா? எப்படி நீ இருக்கு? சில நேரம் பெல்ட் போட்டோன்னா அந்த வயிறு வந்து லைட்டாக தெரியத்தான் செய்யும். இல்லாத வயிறை நம்மளே எடுத்து காட்டுற மாதிரி இருக்கும். அது ஒரு சில ஒர்க்கை பொறுத்து இருக்குது. இது நல்லா இருக்குது. எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதே மாதிரி நீங்களும் தைக்கலாம். உங்களோட கஸ்டமரோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் கட்டிங் பண்ணிங்கன்னா கம்பல்சரி இதை விட அழகாக நீங்கள் உங்களால் தைக்க முடியும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு டெய்லர் மட்டும்தான் அழகாக தைக்க முடியும்னு கிடையாது. புதுசாக தைக்கக்கூடிய ஒரு டெய்லர் கூட நம்ம சேனலில் பார்த்தா ரொம்ப ஈஸியான மெத்தடில் சூப்பராக தைக்க முடியும், ரொம்ப ஃபினிஷிங்கோட. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு அனுபவம் உள்ள ஒரு டெய்லர் எப்படி தைப்பாங்களோ அது மாதிரி ஒவ்வொரு பார்ட்ஸாக நான் சொல்லிக் கொடுக்கும்போது அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் தைக்கிற ட்ரெஸ் ரொம்ப ரிச்சாக இருக்கும், ரொம்ப ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். என்ன ராணி? ஆமாங்க. ரைட். உனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சரி, ஓகே, சூப்பராக இருக்குது. இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 60 இன்ச்சு அகலம். அந்த மாதிரி அகலம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்ம ஒட்டு போட வேண்டிய அவசியமே இருக்காது. நல்லா அம்பர்லாம் வந்து ஃபுல்லாக எடுக்கலாம், எவ்வளோ பெருசு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது மாதிரி இன்னொரு விஷயம் வழக்கம் போல் சொல்லணும்ல ராணி, அதையும் சொல்லிடுறேன். அதாவது மனசு கனமான ஒரு விஷயந்தான், இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு தைரியத்தை சொல்லணுமேங்கிறதுக்காண்டி இதுவும் நான் இடையில சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ திருப்பூரில் பார்த்தோம்ல ராணி, ஒரு பாப்பா வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மனசு சோர்வடைஞ்சு மனசில் கோலத்தனமான ஒரு முடிவுகள் யாருமே எடுக்கக்கூடாதுங்கிறத நான் பல கோணத்தில் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அவங்களோட விஷயங்கள் வந்து வெளி உலகத்துக்கு தெரிஞ்சதுனால நம்மளுக்கு தெரியுது. ஆனால் இது மாதிரி தெரியாமல் நிறைய பேர் தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியறதில்ல. இவங்களோட பிரச்சனைகள் வந்து ரொம்ப பிரபலமாக ஆகி போயிடுச்சு, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த பாப்பாவோட வாய்ஸ் எல்லாம் கேட்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அந்த வாழ்க்கையை வந்து ஒரு 2 மாதம் கூட கம்ப்ளீட் ஆகலை. அப்போது அந்த வாழ்க்கையை வந்து எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி,
நமக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு மனசில் தைரியம் இருந்தால் போதும். அந்த தகப்பன் கூட சொல்கிறாரு, என்னோடய பெண்ணுக்கு நடந்தது மாதிரி எந்த ஒரு பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற அந்த ஒத்த வார்த்தையே அவரோட மனசில் உள்ள வலிகள் நமக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா தன்னோட மகளுக்கு நேர்ந்த ஒரு விஷயம் எவ்வளோ மோசமான ஒரு கடுமையாக அதை தாங்கிக்கிட்டு அந்த வார்த்தைகளை சொல்கிறதுலேயே நம்மளுக்கு புரியும். பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்த்துருந்தாலும் சரி, மனசில் ஒரு தைரியத்தை மட்டும் எப்பயுமே ஆள் மனசுக்குள்ளே நீங்கள் விதைச்சி தான் கொடுக்கணும். எல்லா தகப்பன்களுக்கும் எல்லா பெற்றோர்களுக்கும் சொல்கிற ஒரு விஷயம், நம்மளோட பெண் குழந்தைகளுக்கு ஆள் மனசில் கொஞ்சம் தைரியத்தை சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தில் வந்தாலும் சரி, இல்லை வெளியில் எங்கேயாவது ஒரு தனிமையாக போகிற வேண்டிய ஒரு சூழ்நிலை வர்ற பட்சத்துக்கு இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு தேவையான ஒரு காலி பசங்க அந்த மாதிரி பிரச்சனை நிறைய நடக்குது இல்லையா, அந்த மாதிரி பாலியல் தொல்லை நடக்கிற இடமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் மனசில் ஆள் மனசில் ஒரு தைரியத்தை வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த இடத்துல சந்தர்ப்பம் பார்த்து அதை வெளியில் கொண்டு வந்து அந்த தைரியத்தோடு நம்ம அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும். என்ன ராணி, வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் கஷ்டங்களும் பிரச்சனையும் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த பாப்பாவுக்கு அதை தாங்கிக்கக்கூடிய அளவுக்கு மனசில் தைரியம் இல்லை. ஏன்னா அந்த கோழைத்தனமான முடிவுன்னு சொல்ல முடியாது, அந்த உயிரை மாற்றிக்கிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும் இல்லையா? அப்போ அந்த தைரியம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா மனசில் அவ்வளோ வலிகளை தாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி வரதட்சணை கொடுமைகள்ங்கிறது காலகாலமாக இருந்துகிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் அதை மீறி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ வாழ்க்கையில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு மனசில் தைரியங்கள் கண்டிப்பான முறையில் வேணும். அதை ஃபேஸ் பண்ணலாம். நமக்கு வாழ செட் ஆகலையா, தூக்கி போட்டுட்டு நம்ம வாழக்கூடிய வழிகள் நிறையா இருக்குது. அதை ஃபேஸ் பண்ணி நம்ம போயிட்டே இருக்க முடியும். உயிரை மாற்றிக்கிறது நம்மளோட கையில் கிடையாது, அது நம்மளுக்கு உரிமையே கிடையாது. வாழ்க்கை வாழ்கிறதுக்கு மட்டும்தான். குறிப்பு நல்லா கேட்டுக்கோங்க, 100 வயசுக்கு மேலே வாழ்கிறதுலாம் ரொம்ப அபூர்வம். இப்போல்லாம் பார்த்தோன்னா இப்போ இருக்கிற உடம்பு நம்மளோட உடல் வகைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 60-70 தாண்டதே ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி கெமிக்கலான உணவுகளை சாப்பிட்டுட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்படி இருக்கும்போது அந்த குறைஞ்ச காலகட்டத்தில் நம்மளோட உயிரை மாற்றிக்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமை கிடையாது. இருக்கிற அந்த கொஞ்சம் காலகட்டத்தில் மனசில் தைரியமாக இருந்துக்கோங்க. பெண்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், அந்த பாப்பா வந்து நல்லா வசதியானவங்க தான். வசதிகள் இருந்தாலும் அந்த பொண்ணோட இழப்பு அந்த தகப்பனுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து ஈடு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவருக்கு எந்த ஒரு வழியிலையும் ஆறுதல் சொல்ல முடியாது. குடியாக பணங்கள் இருந்தாலும் அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுக்கு கிடையாது. ஏன்னா அந்த பொண்ணோட வேல்யூ வந்து அவ்வளோ உயர்வான, அந்த உயிர் வந்து அவ்வளோ பெரிய உயிர். அதை இழந்துட்ட போது அப்புறம் பணம் சொத்துலாம் இருந்து என்ன செய்ய இல்லையா? அதனால் எல்லா பெண்களும் தைரியமாக இருங்க. எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, எவ்வளோ அதாவது வாழ்க்கையில் தரமட்டத்துக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, அதை ஃபேஸ் பண்ணுறதுக்குள்ளான வழிகள் நிறைய இருக்குது. அது எப்படி வேணாலும் கொண்டு போகலாம். நேர்மையான வழியில் எவ்வளோ வழிகள் இருக்குது. அழகாக அதை ஃபேஸ் பண்ணி போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வேணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் வெளியே கொண்டு வந்தேன். ஏன்னா இதுவும் எனக்கு ரெண்டு நாளாக மனசில் போட்டு அப்படியே உருக்கிக்கிட்டே இருந்துச்சு. உங்களுக்கும் அதை சொல்லணும். ஏன்னா நான் பல முறை உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பல கோணத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் இதன் மூலிமா உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நான் நினச்சேன். என்ன ராணி, கண்டிப்பாக சொல்லணும். தைரியம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். மனசு எந்த அளவுக்கு கோலையாக இருக்கோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கண்டு பயந்து அங்கேயே நின்று நம்ம வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்போ அந்த தோல்வியை சந்திக்கிற நேரம் எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. இந்த உலகம் சுற்றுறது நிற்க போதா? கிடையவே கிடையாது. சுற்றிகிட்டே இருக்கும். மற்ற எல்லாரும் அவங்க வேலைகளை அடுத்தது பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அந்த இழந்தவங்களை நினச்சி நாம் தான் நொந்துக்கிட்டே இருக்கணும் காலம் பூரா. அந்த மாதிரி சூழ்நிலை யாருக்கும் கொடுக்காதீங்க. நீங்களும் அந்த மாதிரி முடிவுகள் என்றைக்குமே எடுக்காதீங்க. ஏன்னா என்கிட்ட வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் வாய்ஸ் மெசேஜ் பேசினாலும் சரி, ஃபோன் பண்ணி பேசினாலும் சரி, ஏதோ ஒரு கஷ்டத்தை சூழ்நிலை சொல்லும்போது தவறான முடிவுகள் எடுக்கிற மாதிரியே என்கிட்ட பேசுகிறீங்க. ஆனால் உங்களை அவங்கள ஆறுதல் சொல்லி அதை சமாளித்து உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுறேன். இருந்தாலும் அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் போகாதீங்க. ஒருத்தர் புத்திமதி சொல்லி தான் நம்ம மாறணும்னு கிடையாது. நம்மளுக்காக தோணும் இந்த மாதிரி தவறான முடிவுகள் எடுக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் ஒரு ஃபெயிலியர் ஆகுதா, சரி இந்த பக்கம் ஃபெயிலியர் ஆகுதா, இந்த பக்கம் சக்ஸஸ் ஆகி காட்டணும். அதுக்குண்டான திறமைகள் வழிகள் நிறைய இருக்குது. அதை சிந்திக்கணும். அந்த ஒரு வழினா அதை குதிரைக்கு இது கட்டுவாங்களே, கண்ணில் கட்ட மாதிரி ஒரே பாதையில் போயிட்டே இருக்கக்கூடாது. எல்லா பாதைகளிலும் இந்த உலகத்தில் நிறைய வாழ வேண்டிய இடங்கள் நிறையா இருக்குது. தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்போ நம்ம வாழக்கூடிய அந்த கொஞ்சம் காலகட்டங்கள் வரலாறு பேசக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயங்கள் பண்ணலைனாலும் சரி, ஏதோ ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போனோம்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறேன். என்ன ராணி, அதனால் எல்லாருமே மனசில் தைரியத்தை வச்சுக்கோங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம். எப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம். ரைட்டா? சரி, ரைட். இன்றைக்கி வழக்கம் போல் பேசுகிறது கொஞ்சம் கனத்த இதயத்தோடு தான் நான் பேசுகிறேன். ஏன்னா அவ்வளோ வழிகள் இருந்ததுனால அந்த பாப்பாவை பற்றி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன்.
சரி ரைட். இப்போது இந்த ட்ரெஸ்ஸை எப்படி தைக்க போகிறீங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் படிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த பதிவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் தைக்க முடியும். ரைட்டா? நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட்டை யாருக்கு வேணாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நான் கட்டிங் பண்ணுற விதத்தை மட்டும் பார்த்து ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். ஃப்ராக் இதே மாதிரி வந்துடும். ரைட்டா? இதை நீங்கள் ஒரு சாதாரண சாரியில் கூட தைக்க முடியும். மெனக்கெட்டு மெட்டீரியல் எடுக்கணுன்றதுல சாரியில் கூட தைக்க முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு அதில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் திரும்பவும் நான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ட்ரையல் பார்த்ததுக்கப்புறம் ஒரு நல்ல துணியை தைக்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல காஸ்ட்லியான ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு பட்டு சேலை எடுத்து கூட ஒரு காஸ்ட்லியான மெட்டீரியல் எடுத்து கூட நம்ம சேனலை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த துணி கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது. அதாவது லைட்டாக லூஸ் வருது டைட்டு அப்படின்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்குமே தவிர துணி வேஸ்ட் ஆகுங்கிறதுக்கு இடமே கிடையாது. என்ன ராணி சொல்கிறேன்? கண்டிப்பாக. ரைட். சூப்பராக தைச்சிருவாங்க. சரி, உனக்கு ட்ரெஸ் எல்லாம் இருக்கா? இந்த ட்ரெஸ் உனக்கு தானா? ஆமாம். சரி ரைட். ராணிக்கு இந்த ட்ரெஸ் தானா? நான் அதாவது சும்மா நளினாக்கு தைச்சிருவோன்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒன்று தெரியாதுல்ல, நளினா போட்டிருக்க ட்ரெஸ் உங்களுக்கு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் தைச்சிட்டேன். தச்சு வீடியோ போட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா வாய்ஸே அதில் இல்லை, ரெக்கார்ட் ஆகலைன்னா மைக்கை மாட்டல, சுத்தமாக வாய்ஸே அதில் இல்லை. அப்புறம் என்ன செய்யறது, அந்த வீடியோ போட்டு என்ன செய்ய பிரயோஜனம்லாம் போயிடுச்சு. அந்த ட்ரெஸ்ஸை வந்து நளினாக்கு போட்டுட்டேன். இப்போ ராணிக்கு அதே மாதிரி ட்ரெஸ் வேணும்னு கேட்டனால கொஞ்சம் இந்த மெட்டீரியல் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மெட்டீரியல் எடுத்து ராணிக்கு தைச்சி கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ சந்தோஷமா? ஓகேயா? சரி ரைட். ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்போ வீடியோக்குள்ளே போக போகிறோம். இந்த லாங் ஃப்ராக் எப்படி தைக்கணுங்கிறது இன்றைக்கி பதிவில் பார்க்கலாம். ஓகேயா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? போகலாமா? சத்தமாக தான் சொல்ல. போகலாமா? போகலாமா? அப்போ வாங்க போகலாம். இப்போ நம்ம தைக்க போகிற அந்த லாங் ஃப்ராகில் ஃபஸ்ட்டு மேலே உள்ள டாப் ரெடி பண்ணிடுவோம். இதில் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, பேக் பீஸை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேக் பீஸ் தைக்க போகிறோம். இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸாக இருக்குது. நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கனால உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா லைனிங் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மற்றபடி கொஞ்சம் லேசான கிளாத்தாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உள்ளே ஒரு கிளாத் கொடுத்துக்கோங்க. நெக்கோட இறக்கம் பார்த்திங்கன்னா நான் 8 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ லோ நெக் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் இதில் பார்த்தோம்னா ரோப் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அது உள்ளே ஃபினிஷிங் இருக்கணும்னு நினச்சோம்னா உள்ளே கூடி வச்சிடலாம் ரோப். அப்போ என்ன பண்ணணும்னா இதிலேருந்து ஒரு 3.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி லைட்டாக அந்த பாயிண்ட் எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். ஆனால் அந்த பாயிண்ட் எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் இறக்கம் வச்சா தான் நல்லாயிருக்கும். உங்கள் விருப்பம், நீங்கள் எவ்வளோ இறக்க வச்சுக்கலாம். இது லைட்டாக ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா அந்த ரோப் வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். நான் ரோப் வந்து ஆல்ரெடி தச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி தைக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டே ரோப் எடுத்து வச்சுக்கணும். இதாக இருக்கு இல்லையா, ரோப் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கிட்ட வந்து அந்த ரோப்பு அந்த இடத்துல வைக்கணும். கரெக்டாக அந்த நீடியில் நல்லா நெருக்கி வச்சோம்னா அந்த பாயிண்ட் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அந்த இடத்துல நல்லா டாக் அடிச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு பிரிஞ்சு வந்துடக்கூடாது. நம்ம இழுத்து டைட்டாக கட்டும் போது பிரிஞ்சிடக்கூடாது. பெரும்பாலும் ஒரு மாடல் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் லோ நெக் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் இறக்கியிருக்கேன். இன்னொரு ரோப் இந்த சைடு வச்சிடலாம். ரைட், தைச்சிட்டோமா? இப்போது ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு வெட்டிக்கலாம். இந்த நெக் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ நல்லா ஸ்டார் மாதிரி எடுத்துக்கலாம்,
இல்லைன்னா நல்ல ஓவல் ஷேப்பில் எடுத்துக்கலாம், இல்லை பானைக்கு மாதிரி எடுக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி நெக் வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனால் உள்ள ஒரு 1/4 இன்ச்சு விட்டு வெட்டிங்கன்னா போதும். இதை எடுத்துகிட்டு மறக்காமல் இதில் பூரா அர்க்கத் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அந்த ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இந்த வளைவுகள் எங்கெங்கே வருதோ அங்கே பூரா நம்ம அர்க்கத் பண்ணியே ஆகணும். இப்போ நம்ம இந்த ரோப்பை எடுத்துடலாம். இந்த பக்கமும் ரோப் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு சுற்றி நம்ம எட்ஜு தையல் போடுறோம். இந்த லைனிங் மேலே சுற்றி எட்ஜு தையல் போடுறோம். நல்லா இழுத்து நல்லா டைட்டாக போடுங்க. இந்த இடத்துல போட முடியாது, ஏன்னா அந்த இடத்துல ஷேப் எடுத்துருக்குறோம் இல்லையா, அதை விட்டுட்டு மேல் இடத்துல போட்டுக்கோங்க. அது மாதிரி இந்த பக்கமும். ரைட். இப்போ வந்து ரோப் பாயிண்ட் வந்து நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. ரைட். இப்போ சுற்றி தையல் போட்டுடலாமா? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தையல் போடுறோம் இல்லையா, இது ஒரு சில மெட்டீரியலில் இந்த எட்ஜு தையல் போட்டால் நல்லாயிருக்கும், ஒரு சில இதில் நல்லா இருக்காது. இதில் வந்து போடலாம், ஏன்னா இது வந்து ஃபுல்லாக வித்தியாசமான மெட்டீரியல், டிசைனாகவும் இருக்குது. அதனால் இதில் எட்ஜு தையல் போடலாம். ஆனால் எல்லா துணிக்கும் எட்ஜு தையல் போட்டால் நல்லா இருக்காது. ஒவ்வொரு துணியில் வந்து தையலே போடக்கூடாது. கரெக்டாக அந்த எட்ஜில் போட்டுக்கோங்க. ரைட். இப்போ சுற்றி தையல் போட்டுருவோம். இந்த லைனிங் தான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு, அதை கனெக்ட் பண்ணி தையல் போட்டுடலாம். லூஸ் எங்கேயும் வராமல் ஒன்று போட வச்சுக்கோங்க. ரைட். இப்போது எக்ஸ்ட்ரா உள்ள இந்த ஒரிஜினல் மெட்டீரியலை பூரா வெட்டிடுவோம். ரைட். இப்போ என்ன பண்ணால் இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஷோல்டருக்கு நேராக சென்டர் கனெக்ட் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சில் டாட் பிடிக்கணும். உயரம் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு பிடிங்க. இதுவும் அதே மாதிரி தான், கரெக்டாக சென்டர் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு 4.5 இன்ச்சில் 2 டாட் பிடிச்சிட்டோமா? ரைட். இப்போ பேக் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். இதில் ஃப்ரண்ட்டு தான் ரொம்ப ஸ்பெஷல், ஆனால் இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸ் வந்து கழுத்து சும்மா நார்மலாக ஒரு வட்டை கழுத்து தான் வச்சுருக்கோம். இதில் ஒரு குட்டியாக ஒரு ஓப்பன் வச்சுக்கிறோம், நல்லாயிருக்கும். இந்த இடத்துல சின்னது ஒரு ஓப்பன். ஆனால் அந்த ஓப்பன் எது வரைக்கும் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கழுத்து நார்மலாக 6 இன்ச்சு தான் போடுவோம். அந்த 6 இன்ச்சுக்கு வரைக்கும் தான் இது இறக்கணும். அதுக்கு மேலே இறக்கிட்டோன்னா நல்லா இருக்காது. இந்த இடத்துல கீழே
நம்ம ட்ராயிங் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல கீழே இப்படி இறக்கிக்கோங்க. பா மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு ரைட். இப்போது உள் பக்கம் ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு ஒன்று ஓலை வெட்டிடும். கீழே அதை ஓப்பன் பண்ணிடும். பண்ணிவிட்டு 2 பக்கமும் அதிலே அர்க்கத்து அந்த பாயிண்டில் அர்க்காத் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல் இந்த ரவுண்டில் அர்க்காத் பண்ணிக்கோங்க. இது திருப்பிடலாமா? திருப்பிட்டு இல்லை தையல் போடுவோம். இந்த தையல் வந்து ஒரு அளவுக்கு வரைக்கும் தான் போட முடியும். அப்புறம் எடுத்துட்டு அப்புறம் இந்த பக்கம் போட்டுருங்க. இப்போ சென்டரில் அந்த பாயிண்ட்டை எடுத்து விடணும். நீடில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த நெக் வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இதில் ஒரு சின்ன ஓப்பன் இருக்கிறது வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஓப்பன் ஆனாலும் நல்லாயிருக்கும். இப்படி வச்சு சின்ன ஒரு பட்டன் மாதிரி வச்சிங்கனாலும் சரிதான். இப்போ இதுலேயும் ஒரு எஜ்ஜு தையல் போட்டுருவோமா? உள் பக்கம் இந்த லைனிங் கனெக்ட் பண்ணி சுற்றி தையல் போட்டுடலாம். லூஸ் இல்லாமல் தையல் போடுங்க. ஃப்ரண்ட்டு தைச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரண்ட்டில் இன்னொரு பக்கம் அந்த சைடு பீஸ். இப்போ இதில் உள்ள பேட் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஒரிஜினலும் ஜாயின் பண்ணணும். அந்த லைனிங்கும் தனியாக ஜாயின் பண்ணிட்டு சென்டரில் பேட் வச்சுக்கலாம். நம்ம இதில் வந்து பேட் வைக்க போகிறதில்ல, நார்மலாக தான் தைக்க போகிறோம். இல்லை சுற்றி தையல் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள மெட்டீரியலை பூரா வெட்டி விட்ருங்க. இப்போ இதை சென்டரில் வச்சு தைச்சிடலாம்.
இந்த ஷேப் மாறாமல் கரெக்டாக அந்த வளைவில் இழுக்காமல் தைச்சிடணும். அப்போ தான் அந்த ஃப்ரின்சஸோட ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இங்கே சுருக்கம் வராமல் அந்த வளைவில் மட்டும் அழகாக லூஸ் கொடுத்து தான் தைக்கணும். இழுத்துட்டோம்னா அந்த இடத்துல வந்து ஃப்ளாட் ஆகிடும். இருக்கு இல்லையா? இந்த இடத்துல லூஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த லூஸ் வந்துடும் கப் ஷேப்புக்கு. அது மாதிரி இங்கே இப்போ இங்கே கீழே கரெக்டாக வச்சுருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் கரெக்டாக வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இல்லை பார்த்தீங்கன்னா அந்த லூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா தாராளமாக அந்த லூஸ் கிடைக்கும். அதாவது இந்த கழுத்து பகுதி இப்படி போடும்போது லூஸ் கப் ஷேப் பார்த்திங்கன்னா நல்லா லூஸ் கிடைக்கும். அந்த ஃப்ளாட்டாகவே இருக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா சரியா? இதில் எந்த பக்கம் டாட் பிடிக்க வேண்டியதே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம டாட் பிடிக்கிற மாதிரி சைஸ் பண்ணி எடுத்துருக்குறோம். இது மாதிரி இதை வந்து ஸ்லீவ்லெஸ்ஸாக போடனாலும் ஆம்கோல் அழகாக கவிக்கிறோம். இந்த இடத்துல ஆம்கோலே தெரியும். அந்த மாதிரி அழகாக கவிக்கிறோம் இந்த மாதிரி மெத்தடில். சரி, இப்போ வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஜாயின் பண்ணணும்ல. இந்த ரோப்பை ஃபஸ்ட்டு வச்சுட்டாலே இது ஒரு கஷ்டம். ரைட். ஷோல்டர் ரெண்டையும் கரெக்டாக வச்சுட்டு இல்லை ஓவர்லாக்லாம் போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு ஓவர்லாக் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிசரை உள்ளே கூடி வச்சு தைச்சலாம். அப்போ ரெண்டு பக்கமும் பிசர் சுத்தமாக தெரியாது. இந்த பக்கம் ஷோல்டரு இல்லை அந்த டிஃப்ரெண்ட்லாம் இருந்துச்சுன்னா அழகாக இழுக்காமல் எவ்வளோ லூஸ் இருக்கோ எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை அப்படியே சைஸ் பண்ணிக்கலாம். சரியா? சரி, ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பேக்கும் ஃப்ரண்ட்டும் ரெடி பண்ணி ஷோல்டர் வரைக்கும் ஜாயின் பண்ணிட்டோம். ரைட்டா? இப்போ ஸ்லீவை ரெடி பண்ணிடுவோம். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா சும்மா சிம்பிளாக குட்டியாக தான் வைக்க போகிறோம். அப்படி வச்சா தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ். அந்த 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி வச்சு தையல் போடுங்க. இதுலேயும் அதே மாதிரி போகிற தையல். ரெண்டு பக்கமும் எட்ஜ் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவை நம்ம சைஸ் பண்ணிக்கலாம்.
ஸ்லீவ் நல்லா சென்டர் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கை வந்து ரொம்ப பெருசாலாம் வேண்டியதில்லை, ஒரு 4 இன்ச்சு வச்சோம்னா போதும். அப்போது இந்த பேக் பீஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆம்கோல் இருக்குல்ல, இது நீங்கள் ரெண்டையும் வச்சே பார்த்துக்கோங்க நமக்கு இது சரியாக போகுமா அப்படின்னு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கா, அப்போ அவ்வளோதான். சைஸ் பண்ணிக்கிட்டு சென்டரில் ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஆப்போசிட் வச்சு ஃப்ரண்ட்டில் லைட்டாக இப்படி குடஞ்சி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப குட்டியான கையெல்லாம் வச்சிங்கன்னா நம்ம உள்ளே குடஞ்சி எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அது அந்தளவுக்கு பெருசாக சுருக்கம்லாம் வராது. ரைட், இப்போது ஸ்லீவை ஜாயின் பண்ணிடலாம். அந்த குடஞ்செடுத்தது ஃப்ரண்ட்டில் வரணும், மறந்துடக்கூடாது. ரைட், இந்த சென்டர் அர்க்காத் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை வச்சு பார்த்துக்கோங்க. ரைட், பாடி பீஸையும் இழுக்காதீங்க, ஸ்லீவையும் இழுக்காதீங்க, ரெண்டும் ஒன்று போல் அப்படியே பொத்துனாப்பில் தைச்சிட்டோங்க. சென்டர் அர்க்காத்தை வந்து ஷோல்டரில் நிற்கணும். ரைட், தைச்சோன்னா அழகாக சூப்பராக வந்துடும். இப்போ இன்னொரு பக்கம் தைச்சிடலாம். ரைட், 2 ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ சைடு தைச்சிருக்கிறோம். ரைட்டாக தையல் 2 தையல் போட்டுக்கோங்க, போட்டு ஓவர்லாக்லாம் போட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த ஷோல்டர் சென்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்மளோட கை சுற்றலை எவ்வளோன்னு பாருங்கள். நான் இதில் வந்து 13 வைக்கிறேன், ஆனால் நல்லா லூஸாகவே வச்சுக்கோங்க. இது டைட்டாலாம் போட்டால் நல்லா இருக்காது, கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம தையலுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் அதை கனெக்ட் பண்ணி தையல் போடுங்க. அதே போல் இந்த பக்கம் அப்போது நம்ம இடுப்போட அளவு வந்து எவ்வளோ எடுத்துருக்கோங்கிறத கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதை கனெக்ட் பண்ணிவிட்டு இடுப்போட அளவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தையல் போட்டு குறைச்சி. துணி வேணா வச்சுக்கோங்க, ஏன்னா கொஞ்ச நாள் கழித்து நான் வெயிட் போட்டால் பிரிக்கணும்னு நினச்சிங்கன்னா துணியை வெட்ட வேண்டாம். இல்லை எங்கள் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வெட்டிடுங்க. இது பார்த்திங்கன்னா மேலே உள்ள டாப் இவ்வளோ தான்.
மெத்தட் என்ன ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ட்ரெஸ்ஸு செம ராயலாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கலர் வந்து டிஃப்ரெண்ட்டான கலர் சேர்த்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த 2 பக்கமும் வேறு வேறு கலரு, சென்டரில் இன்னொரு கலர் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் இதுக்கு பிளாக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ரைட், இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப சூப்பராக வந்துருச்சா. இப்போ கீழே உள்ள அந்த அம்ப்ரெல்லா தைக்கணும், மேலே உள்ள டாப் ரெடி பண்ணிட்டோம். இவ்வளோ தான் வேலை, ரொம்ப ஈஸியான மெத்தடு, சூப்பராக தைச்சிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் தைங்க பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு தைச்சி வச்சுருங்க, அடுத்தது கீழே உள்ள அம்ப்ரெல்லாவை தைச்சி ரெடி பண்ணிவிடுவோம்.